1/2 கிலோ சிக்கனை வச்சு ஸ்நாக்ஸ் வேலையே முடிக்கலாம்னா நம்புவீங்களா? அதுவும் மிக்சியில் போட்டு செய்யலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிடலாமா? அதுக்காக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டுட்டு வேணுன்னா சிக்கன் பொடி இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்து இதில் வந்து போட்டுலாம். போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக வந்து இந்த முட்டைக்கோஸை வந்து திருவி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து போட்டுடலாங்க. இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் பேனை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நிறைய தக்காளி போட்டுட்டு அது கூட காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அண்ட் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூண்டுமே வந்து போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. வச்சிருக்கோம்ல, அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்து நம்ம செய்ய போறதுல நல்லா வந்து வெந்துரும். இப்ப சப்பாத்தி மாவுலாம் நம்ம செய்வோம் இல்லையா, ஸோ அது மாதிரி கோதுமை மாவோ இல்ல நீங்க மைதா மாவோ எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுல உப்பு, எண்ணெய், தண்ணிலாம் வந்து ஊத்திட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலேயே பனஞ்சு வச்சிருங்க. இப்போ பூரிக்கு எந்த அளவு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து திரட்டி நீங்க வந்து தேய்ச்சி வச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம சிக்கன் வச்சு ஒன்று செஞ்சோம்ல, அதை வச்சுட்டு நான் செய்யற மாதிரியே செய்யுங்க. சேப் வந்துடும். இது வந்து நம்ம இப்படியும் செய்யலாம், வேற ஒரு மெத்தட்லயும் செய்யலாம். பட் இப்படி செய்யும்போது தான் நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னியோட சாப்பிட்றதுக்கு அதை டிப் பண்ணி சாப்பிட ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக், அதாவது பூண்டை வந்து போட்டுட்டு நான் வந்து அந்த தக்காளியெல்லாம் போட்டு வச்சிருந்ததை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து தண்ணியும் லைட்டாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைன்னா. அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு இட்லி சட்டியில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா மோமோஸ் ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் மோமோஸை நம்ம எதனால வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, நிறையா பேத்துக்கு அதை வந்து டேரெக்டாக வந்து மோமோஸில் ஆட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அது மாதிரியான ஒரு பர்சன் தான் என்னோட அக்கா. அவளுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி செஞ்சோம். பட் இதோட டேஸ்ட் நம்பி பாருங்க, சூப்பர்பா இருக்கும். சிலருக்கு சிக்கன் மோமோஸை அப்படியே வச்சு சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால தான் நம்ம பேனில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வைக்கிறோம். அவ்வளோதான்.